வசமாக சிக்கியிருக்கோங்க. ஏன்னா, நெறைய மாவட்டத்தில மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. குடியரசு தினம் வருவதற்கு முன்பதாகவே 2 நாட்களும் நல்ல மழை பொழிவு 24, 25 தேதிகள் கடுமையான மழை கடலோரங்கள்ல ஆகட்டும், அதேமாரி டெல்டா மாவட்டங்களாகட்டும், உள் மாவட்டங்கள்ல, தென் மாவட்டத்தில பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு நமக்கு வந்து பதிவாக போகுது. அதனால தயவு செய்து கடலோர மாவட்டத்தில இருக்கிறவங்க, அதேமாரி உள் மாவட்டத்தில இருக்கிறவங்க இந்த வானிலை அறிக்கைய முழுமையா கேட்டு போங்க. ஏன்னா, உங்களுக்காக தான் மிக முக்கியமா நம்ம வந்து அறிவிப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக வெறும் பனிப்பொழிவும், பகல்ல வெயிலும், மழையே தீவிரமில்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எப்பதாங்க மழை வரும்? அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு கேட்குறாங்க. அதனால உங்களுக்காகவே நம்ம சிறப்பாக வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும், அடுத்து எந்த தேதிகள்ல, எந்த நேரங்கள்ல மழை வரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இத விட மிக தெளிவாக, சுருக்கமாக யாரும் சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து கேட்டு போங்க. வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை, எங்கெல்லாம் மிதமான மழை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகமாகிட்டே இருக்கு. ஏன்னா இயல்பிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது குறைந்து பதிவாகிறத நம்ம பார்த்து வருகிறோம். தமிழகத்துல நாளுக்கு நாள் பனிப்பொழிவினுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாகி வரக்கூடிய நிலையில கனமழைக்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்கு. அதனால பனிப்பொழிவு மட்டுமே இந்த வருஷம் முழுவதும் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் வெயில் காலம் இருக்கு, கோடை காலம், இன்னும் மழைக்காலம் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை உண்டு. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை வரப்போகிற மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தென்மேற்கு பருவமழை பத்தி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதனால இது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான் இந்த பனிப்பொழிவு, லேசான வெயில் எல்லாம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். ஒரு பக்கம் வெயிலும் இருக்கும், மறுபக்கம் மாலை இரவு நேரங்கள்ல கனமழையும் தமிழகத்தில் வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதனால உறுதியான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு தீவிரமாகி வரும் நிலையில இந்த 2 நாட்கள் கனமழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த 2 நாட்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக ஜனவரி 24, 25ங்க. இந்த 2 தேதி மட்டும்தான் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே மழை கேட்டாலும் மழை கிடையாது. அதனால ஜனவரி 24, 25 மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதும். 26ஆம் தேதியிலிருந்து மழை தீவிரம் இருக்க போறது கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இயல்பு நிலை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு திரும்பிரும். குறிப்பாக ஜனவரி 24 மற்றும் 25 தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்க்கும். அதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். பல இடங்கள் பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும். மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்க வந்து சில இடத்துல கனமழையாகவும் சில இடத்துல மிதமான மழையாகவும் பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் 100% மிதமான மழை பொழிவு எல்லா இடத்திலையும் மாவட்டம் முழுவதும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல பகுதியாக மட்டும் கனமழையா எதிர்பார்க்கலாம். நீங்க கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் பகுதியாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஒரு 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. இந்த 2 தேதி தான் 24, 25. அதுக்கப்புறம் மழை தீவிரம் பெரிதளவுல பதிவாகாது. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க மறக்காம தேதிகள் குறிச்சிட்டு போங்க. அதாவது விட்டு விட்டு நாள் முழுவதும் மழை இருக்காது. விட்டு விட்டு பரவலாக மழை காலையில சிறிது நேரம், அதே மாதிரி மாலை இரவுல சிறிது நேரம் மழை பொழிவு பதிவாகிட்டு போகும். அடுத்ததாக டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழையும், சில இடங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம். டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்தில் லேசான மற்றும் மிதமான மழையாக பகுதியாக பதிவாகும். அநேக இடங்கள்ல மிதமான மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. உள் மாவட்டத்தில் சில இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. ஏன்னா உள் மாவட்டத்துல குறிப்பா நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில அநேக நேரங்கள் நமக்கு பனிப்பொழிவா இருந்தாலும் மழை வாய்ப்புகள் லேசான மழையாக இருக்கும். ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பொழிவாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகும். டெல்டாவில் வந்து கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழையும், மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை,
இது போன்ற இடங்கள்ல நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேகக்கூட்டங்கள் விரைவில் தமிழகத்தை நோக்கி நகரும். அநேக இடங்கள்ல பரவலாக உறுதியாக மழை பொழியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முதற்கட்டமா நம்ம தெரியப்படுத்திடுறோம். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்ட மக்களே உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. விட்டு விட்டு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய அந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே நமக்கு மழை இருக்கு. திங்கட்கிழமை வந்து வானம் மேகமூட்டமும் ஏதாச்சும் சில இடத்துல சாரல் மழை வேணா இருக்கலாம். மற்றபடி வலுவான கனமழை திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை இருக்க போறதில்ல. ஆனா சனி, ஞாயிறுல அதிகமான மழை பொழிவுகள் விட்டு விட்டு பகுதியாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் உறுதியான மழை பொழிவை எதிர்பார்க்கிறோம். ஆனால் தென் மாவட்டத்தில் வந்து எல்லா இடத்துலையும் மழை இருக்காது. சில இடத்துல மட்டும் மழை வந்து பதிவாகும். சில இடத்துல மழை பெய்ய போறதில்லை. ஆகவே தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பகுதியாக ஏதாச்சும் ஒரு சில இடத்துல வேணா மிதமான மழை, லேசான மழை பெய்யுங்க. ஆனால் 100% எல்லா பகுதிகளிலும் மழை தீவிரமாகுமான்னு கேட்டால் அதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் 1 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டர் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகளில் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 2 சென்டிமீட்டர், அப்படியே அதிகபட்சம் ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு மழை இருக்கும். அதனால மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அல்லது புயல் சின்னங்கள் அதற்கான வாய்ப்பு தென் மாவட்டத்தில் கிடையாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தென் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கடும் பனிப்பொழிவு தாங்க இங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல்லாம் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு. வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூரினுடைய நகர பகுதி எல்லா இடத்துலையும் தான். நம்ம வந்து ஒரு மாவட்டத்தின் பேரை சொல்றோம் அப்படின்னாலே அந்த மாவட்டம் முழுவதுமாக அந்த வானிலை தான் நடக்க போகுது. அதனால கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரியில வந்து கோத்தகிரி, குன்னூர், உதகமண்டலம் எல்லா இடத்துலையும் இயல்புக்கும் குறைவான நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. கண்டிப்பா எத்தனை டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதே மாதிரி தேனி, தென்காசியில சாரல் மழை வேணா பதிவாகலாம். சனி, ஞாயிறுல வேணா சாரல் மழை எதிர்பாருங்க. மற்றபடி வலுவான மழை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தருமபுரி 16 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானல் 3.9 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாயிருக்கு. தருமபுரியில பாருங்க 16 டிகிரி செல்சியஸ் மட்டுமே கடந்த 24 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. கொடைக்கானல் ரொம்ப மோசமான ஒரு வெப்பநிலை 3.9 டிகிரி செல்சியஸ் மட்டும்தாங்க பதிவாயிருக்கு கொடைக்கானல்ல. பார்த்து கொள்ளுங்க. ஒரு அதாவது கிட்டத்தட்ட வட மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு வெப்பநிலை தீவிரமாகி வருகிறதோ, அது குளிருடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாகி வருதோ, அது போல இந்த கொடைக்கானல், நீலகிரி மாவட்டங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு அதிகரித்து வருகிறது. இனி வரும் நாட்களிலும் மோசமாக இருக்கும். பிப்ரவரி 3வது வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த பனிப்பொழிவெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.